வணக்கம், வெல்கம் டு தனலக்ஷ்மி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறேன் நம்முடைய இதில். இந்த கோலம் டூல்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். நான் யூடியூப்லாம் இதெல்லாம் போட்டு இதில் கோலம் போடுவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக கோலம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு இதில் கோலம் போடும்போது எனக்கு பார்ப்பேன், இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தா வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கல. அப்புறம் சரி மீஷோவில் சர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு கோலம் டூல்ஸ்ன்ட்டு போட்டேன். அப்போ வந்து நிறைய கோலம் போட யூஸ் ஆகிற டூல்ஸ் கூட சேர்த்துட்டு இதுவும் எனக்கு கிடைச்சிது. இது பாருங்களேன், 20 பீசஸ். இது 20 பீசஸ் வந்து 120 160 தான். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மல்டி பர்பஸ். இது இப்போ நம்ம வெளியூருக்குலாம் போகிறோம், ஆயில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இது வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் க்ளோஸ் பண்ணிட்டாக்க லீக் ஆகாதான். லீக் ப்ரூஃபாக இது. நம்ம வந்து எதுக்கு வேணால் மல்டி பர்பஸ் நமக்கு எதுக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வரைக்கும் கோலமுக்காக தான் மெயினாக நான் வாங்கினேன். அதனால் கோலம் போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் கோலம் மாவு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்பைரல் டிசைனில் கோலத்தில் நடுவில் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம கையால் போடும் பொழுது கரெக்டாக இந்தளவுக்கு வரவே வராது. பாருங்களேன், ஸ்பைரல் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். கோலத்துக்கு வந்து இந்த ஸ்பைரல் டிசைனுமே கூட ஒரு நல்ல அழகு தரும். பாருங்கள், கோலம் வந்து இதில் போடும் பொழுது நமக்கு டைம் மிச்சமாகும். சீக்கிரம் நம்ம கையால் எடுத்து போடும்பொழுது இவ்வளோ ஸ்பீடாக போட முடியாது, டைம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கலர் கொடுப்போம்ல, பண்டிகை சமயங்களில் கலர் கோலம் போடும் பொழுது அவுட்லைன் கொடுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோலம் போட்டுட்டு அவுட்லைன் கொடுக்குறது அது ஒரு கொஞ்சம் டைம் நிறைய ஆகும். என்ன இருந்தாலும் கோலம் போட்டுட்டு அவுட்லைன் வெள்ளையில் கொடுக்கும் பொழுது தான் கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது கோலம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக எவ்வளோ பெரிய கோலம் வேணால் போடலாம், கஷ்டமாக இருக்காது, சீக்கிரமாக பண்ணிடலாம். டிசைன்ஸ் பாருங்களேன், இதை வந்து நம்ம ஃப்ரீயாக நல்லா ஃப்ளோ வந்து கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கோலம் வேணால் என்ன டிசைன் வேணால் சூப்பராக போடலாம். அந்த ஃப்ளோ எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். சீக்கிரமாக போடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் போடும் பொழுது டிலே ஆகும். இது சீக்கிரமாகவும் போட்டால் நல்லா பெரிய கோலமாகவும் போடலாம். இப்போ பாருங்கள், புள்ளி கோலம் ஆகட்டும், ரங்கோலி ஆகட்டும், இதில் ரொம்ப சூப்பராக போடலாம். இப்போ இது 6 புள்ளி கோலம். நம்ம வாசலில் போடும்போது இவ்வளோ சின்னதாக போட முடியாது இல்லை, ஒன்றும் பெருசு. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடும் பொழுது நல்லா குட்டியாக வாசல்லே போடலாம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம இந்த கோலம் வீடியோ பார்க்கும்பொழுது இந்த கம்ப்யூட்டரில் அப்படியே பென்சில் வச்சுட்டே வரைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு வீடியோ வரும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அழகாக அதே மாதிரி வருது பாருங்கள், அப்படியே அந்த பென்சிலில் வரைகிற மாதிரியே வருது பாருங்களேன். நம்ம வாசலில் இதே மாதிரி குட்டியாக இந்த மினியேச்சர் கோலம் மாதிரி போடுவாங்க. சிலர் வந்து நல்லா சின்னதாக அழகாக போடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் 10 புள்ளி 15 புள்ளி கோலம் கூட வாசலில் போட்டு நல்லா அழகாக குட்டியாக சின்னதாக போடலாம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலம் இந்த லைன்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், சிந்தாமல் சிதறாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்களேன். கையில் போடும்போது கூட இப்படி ஒரே மாதிரி கண்டிப்பாக வராது. ஆனால் என்னென்னா நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம இந்த பாக்ஸில் போட்டு அடிக்கடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து இந்த பண்டிகை காலங்களில் சாமி கும்பிடும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பச்சரிசி மாவை அரைச்சி துணியில் தொட்டு இப்படி இழுத்து விடுவோம். அது ரொம்ப லேட்டாகவும் லைன்ஸும் நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. அப்போ நான் இந்த கம் பாட்டிலை வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் போடுவேன். இது பாருங்களேன், அதுக்கும் நல்லாயிருக்கும். பச்சரிசி மாவை தண்ணி ஊற வச்சு தண்ணி விட்டு அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த வீட்டில் வந்து பச்சரிசி மாவு கோலம் போடுறது ரொம்ப நல்லது. சிலர் வந்து சாக்பீஸில் போட்டுக்குவாங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரிலாம் சாக்பீஸ் கூடலாம் போடவே கூடாது. இந்த மாதிரி பச்சரிசி மாவு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் வீடு முழுக்க அருக்கள் இருக்கிற இடங்கள்லாம் இந்த மாதிரி கோலம் போட்டுக்குவோம். இந்த மாதிரி போட்டுட்டு சாமிக்கு படையல் போடுற இடத்துலையும்
நல்லா கொஞ்சம் பெரிய குழம்பா போட்டு இலை போடுவோம்ல சாமிக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய குழம்பா போட்டுட்டு செய்வோம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த துணியில் வச்சு வச்சு குழம்பு போடுறது ரொம்ப லேட் ஆகும். நமக்கு ஏற்கனவே காலையிலேருந்தே நம்ம சாமிக்கு வேலை செய்கிறோம். இந்த படையலுக்கெல்லாம் சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடுவோமா. லாஸ்ட்டாக படையல் போடுற சமயத்தில் இந்த கோலம் வேறு போட்டுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு. இப்போ இது வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குன்னு போட்டுடலாம், நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். வீடு முழுக்க இந்த மாதிரி பச்சரிசி மாவு கோலம் போட்டுட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டை பார்த்தா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். அது இது காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து போடுற கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். வீடே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பழகணும் நம்ம. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குதுன்னுட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.